எது ஒரு பிரச்சனைன்னு உடனே என்ன செய்வான், கடையோட ஆளை விட்டு விவசாய நிலம் இருந்தால் அதை அழிச்சு போடு எல்லாம் செய்யறான் பாருங்க. இதே மாதிரி வேலையை செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இது போன்று குழப்பம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்படி குழப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் விடக்கூடிய எச்சரிக்கை என்ன? முனாஃபிக்கினுடைய குணம் எப்படி இருந்துச்சு? இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த வகையிலும் பொருளாதாரத்தில் மோசடி செய்யறது, பொருளாதாரத்தை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் விரும்பாத முறையில் சேர்ப்பது, லஞ்சங்கள் கொடுப்பது, வாங்குவது, இது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்காது. ஃபசாத் என்று சொல்லக்கூடிய இந்த குழப்பம் ஏன் வருகிறது என்று சொன்னால், இந்த பூமியில எந்த விதமான குழப்பங்கள் நடந்தாலும் சரி அதையெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்முடைய சமூகத்திற்கு நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தீமையை கண்டா 3 வகையில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹத்தருல் ஃபசாத் அலல் முஜ்தமஆத்தி வல் அஃப்ராத், குழப்பங்களுடைய ஆபத்துகள் யாருக்காக வேண்டி சமுதாயத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்களுடைய ஆபத்துகளை பற்றி சில விஷயங்களை பகிர இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பிய காரணத்தை பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகளாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் சூரத்துல் ஜும்மாவில் 2வது வசனமாக சொல்லும்போது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். அல்லாஹ்வுடைய தூதரை நாம உம்மி என்று சொல்லக்கூடிய தாய் வழி பாஷையை மட்டுமே அறிந்த அந்த இறை தூதரை உங்களுக்கு நாம் நபியாக அனுப்பினோம். அவர் உங்களுக்கு மத்தியில் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டினார். அல்லாஹ் என்ன சொன்னானோ அந்த செய்திகளை ஓதி காட்டி ஒய் ஸக்கீஹிம், உங்களை அவர் தூய்மைப்படுத்தினார். ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, இன்னும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுத்தார். இதற்கு முன்னால் நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அப்போ சமுதாயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி, ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வைப்பதற்காக வேண்டி இறை தூதர் அவர்களை அல்லாஹ் அனுப்பி அது போன்ற செய்திகளை எல்லாம் அவர்களிடமிருந்து களைந்து நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். குறிப்பாக குழப்பம் என்பது மிக கொடியது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது கொலையை விட குழப்பம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப மோசம் அப்படிங்கிறான், பெரியது அப்படிங்கிறான். ஏன்னா கொலைங்கிறது முடிஞ்சு போயிடும், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டான்னு வச்சுக்கோங்க, அது பாட்டில் புகஞ்சு போயிட்டே இருக்கும், வருஷ கணக்கில் போயிட்டு இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி கூட இன்னைக்கு நடந்த மாதிரி அந்த செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், குழப்பங்கிறது மிகப்பெரிய மோசமான ஒரு செயல். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்லி பஅத இஸ்லாஹிஹா,
இந்த பூமியில சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் அந்த பூமியில குழப்பம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரத்தில் ஆராஃப்ல 56வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல எதிரிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய குழப்பம் இந்த பூமியில எப்படி இருந்தது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட வந்துட்டு அவர்கள் செல்கின்ற பொழுது உண்டான அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல் பக்ரால 205வது வசனமாக இதா தவல்லா சஆ ஃபில் அர்லி லியுஃஸித ஃபீஹா வ யுஹ்லிகல் ஹர்ஸ வன் நஸ்ல் வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத். உங்கள்கிட்ட வந்துட்டு நபியே திரும்பி போறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த மக்கள் வந்து ரொம்ப விரைவாக குழப்பம் செய்வதற்காக வேண்டியும் போறாங்க. அவங்களுடைய அந்த குழப்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கால்நடைகளையும் விவசாயங்களையும் அழிப்பதாக இருந்தது. இன்னைக்கு எது ஒரு பிரச்சனைன்னு உடனே என்ன செய்வான், கடையை உட, ஆளை விட்டு, விவசாய நிலம் இருந்தால் அதை அழிச்சு போடு, எல்லாம் செய்யறான் பாருங்க. இதே மாதிரி வேலையை செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இது போன்று குழப்பம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை வந்து பார்க்கிறோம். இந்த குழப்பத்தை உலகத்துல எந்த வகையில வந்துடக்கூடாது. தனி மனிதர்ல இருந்து சமூகம் வரைக்கும் என்னால் குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ஒவ்வொருவருமே திருந்தி கொண்டால் குழப்பத்திற்கான வேலையே இந்த உலகத்துல இருக்காது. ஆனால் ஒவ்வொருவருமே அவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குழப்பங்களை செய்கின்ற பொழுது இன்றைக்கு குழப்பங்கள் வந்து மிகுந்து இன்றைக்கு உலகத்துல காணப்படக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். இப்படி குழப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் விடக்கூடிய எச்சரிக்கை என்ன, வயுஃப்ஸிதூன ஃபில் அர்தி உலாயிக லஹுமுல் லஅனா. இந்த பூமியில யார் குழப்பம் ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு சாபம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு சாபம்தான். வலகும் சூத்தார், அவர்களுக்கு மோசமான வீடு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரத்து ரஅதுல 25வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப சாபத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு செய்தியை நம்ம பரப்புகின்ற பொழுது அதன் மூலமாக குழப்பம் வருமா அப்படின்னு சொன்னா அந்த செய்தியை பரப்பக்கூடாது, அந்த செய்தியை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி எழுதக்கூடாது, அதை பற்றி சிந்திக்க கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அதுல ஏதாவது ஒரு பங்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் மீது லானத்து இருக்கிறது, சாபம் இருக்கிறது என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் செய்யக்கூடிய செய்தியாக பார்க்கலாம். அதே போல சிலர்கள் வந்து எல்லாரும் வேண்டும் என்று சொல்லி இங்கேயும் அங்கேயும் அப்படி என்ன செய்து அமர்றது, கொள்கையில வந்து தெளிவின்மையாக கொள்கை என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை, எல்லாரும் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இது யாருடைய வேலை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வந்து முனாஃபிக்குடைய வேலை அப்படிங்கிறான். உனக்கு எது சத்தியம்னு தெரியுது அதுல நின்றுக்க, தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா அப்படி போகும் பொழுது என்ன விளைவு, நம்ம சுற்றி உள்ள மக்களுக்கு தெளிவு என்பது தெரியாம போயிடும். அப்ப முனாஃபிக்கினுடைய குணம் எப்படி இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே வந்து உட்காருவான், அவங்கள்ட்டே போய்க்கிறவான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே வந்து உட்காந்துக்கிறது, அவங்கள்ட்டே போறது. அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏப்பா அப்படி போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொன்ன, நீங்க பூமியில வந்து என்ன செய்யக்கூடாது, குழப்பம் விளைவிக்க கூடாது, இது இங்கேயும் அங்கேயும் போட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்கப்பட்டுச்சு. சூரத்து பக்ராவுடைய தொடக்கத்தை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், நீங்க இந்த பூமியில வந்து குழப்பம் ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னா காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்க வந்து சீர்திருத்தம் பண்ணக்கூடியவங்க தான், சும்மா அவங்களை பரிகசிக்காக வேண்டி போறோம் என்றெல்லாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்ற செய்தியை வந்து அல்லாஹ் பதிவு செய்யறான். அதனால இது யாருடைய வேலை அப்படின்னு சொன்னா இரட்டை வேடம் போடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, இரட்டை வேடதாரிகளாக இருக்கக்கூடாது. எது சரியாக இருக்கிறது அந்த பாதையில பயணிக்க வேண்டுமே தவிர இரட்டை வேடம் போடுகின்ற பொழுது அது பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தும். இது முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்கள் செய்த வேலை என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல பொருளாதாரத்தை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரிக்கிறார். ஏன்னா பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய ஃபசாத் என்று சொல்லக்கூடிய குழப்பங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். அதனால அல்லாஹ் எச்சரிக்கிறான், வாழமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா அப்படிங்கிறான். உங்களுடைய பொருளாதாரம் சரி, உங்களுடைய மக்கள் செல்வம் சரி, உங்களுக்கு சோதனையாக இருக்கிறது அப்படிங்கிறான். எல்லா வகையில் சோதனை. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிள்ளைகள் அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள் இருக்க பாருங்க அதுல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி காபு இப்னு இயால் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல கேட்டுக்கிறேன், இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஃபித்னா குழப்பம் இருந்திருக்கிறது. வ ஃபித்னத்து உம்மத்தி அல் மால், என்னுடைய சமூகத்தில் ஃபித்னா எதுல வரும்னு சொன்னா பொருளாதாரத்தில் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திருமதி என்ற ஹதீஸ் கதங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்காரு.
அதனாலதான் யூதர்கள் எப்படி சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றான். சூரத்து மாயிதால 42 பெரிய செய்தியாக பேசிட்டு வரும்போது ஒரு துண்டு செய்தியாக சம்மாஊன லில் கதிப், எதையெல்லாம் கேட்கிறார்களோ அது பொய்யைத்தான் அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்கறது உண்மையை கேட்க மாட்டாங்க, பொய்யை கேட்பாங்க. அக்காலூன லிஸ்ஸஹத், அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் விளக்கப்பட்ட தடுக்கப்பட்ட ஹராமானவற்றை அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அதனால தான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த வகையிலும் பொருளாதாரத்தில் மோசடி செய்கிறது, பொருளாதாரத்தை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் விரும்பாத முறையில் சேர்ப்பது, லஞ்சங்கள் கொடுப்பது, வாங்குவது, இது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப லஞ்சம் என்பது மிகப்பெரிய அளவில் புறையோடி போய் கிடக்கிறது, உலகம் எங்கும் புறையோடி போய் கிடக்கிறது. இதுவும் ஃபசாத் என்று சொல்லக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற செய்தியில தான் கொண்டு வரக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அப்ப யார் இது போன்ற லஞ்சங்கள் வாங்கிறார்கள் அவர்களுக்கான எச்சரிக்கை, லஅனல்லாஹு அர்-ராஷி வல் முர்தஷி, அல்லாஹ் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷி வல் முர்தஷி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். லஞ்சம் வாங்கக்கூடியவன் லஞ்சம் கொடுக்கக்கூடியவன் ரெண்டு பேரையுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம அபூதாவுத், திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடிகிறது. அதே போல இந்த லஞ்சங்கள் இருக்கு பாருங்க, இந்த லஞ்சங்கள் மாத்திரமல்ல, ஏதாவது ஒரு வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த வேலைகள் செய்வதற்காக அப்படி ஏதாவது ஒரு அன்பளிப்புகள் அப்படி அண்டர்ல அப்படி கீழே அப்படி என்ன செய்த டேபிள் கீழே அல்லது சேப்பில் அல்லது வீட்டில் போய் வச்சிடறது, அல்லது இவன் போய் வேலை பார்ப்பான், இவன் ஓடி ஓடி பார்ப்பான். சிலர் பார்த்துருக்கீங்களா? எதுக்காக வேண்டிட்டா அவனை காக்கா பிடிக்கிறதுக்காக வேண்டி, அவன்கிட்ட வேலை நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த வேலையில செய்யவே கூடாது. இது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல, இது போன்ற குணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தடையை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இப்னு உத்பியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, சதக்காவுடைய பொருள்களை ஜக்காத்துடைய பொருள்களை வசூல் செய்வதற்காக அனுப்புறாங்க. அவர் போறாரு, போய் ஜக்காத்துடைய பொருள்களை கொண்டு வந்துட்டு ஹாதா லக்கும் ஹாதா உஹ்தி லி இலைய, இது உங்களுக்கு, இது எனக்கு ஹதியா கொடுக்கப்பட்டது, அன்பளிப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே ஃபகாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பர், மிம்பர்ல அல்லாஹ்வுடைய தூதர் நின்றாங்க. ஃபஹமிதல்லாஹ வஸனா அலைஹி, அல்லாஹ் புகழ்ந்துட்டு சும்மா கால சொன்னாங்க, மா பாலுல் ஆமில், இந்த ஆமில் வேலைக்காரருடைய நிலைமை என்னப்பா, நபாசுஹு ஃபயதி யகூல் ஹாதா லக வ ஹாதா உஹ்திய லி, போயிட்டு வந்துட்டு நாம் அனுப்பியிருக்கிறோம், போயிட்டு வந்துட்டு இது உங்களுக்கான பொருள், இது எனக்கு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டது, ஹதியா கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஃபஹல்லா ஜலஸ ஃபீ பைத் அபீஹி வ உம்மிஹி ஃபயன்துர அயுஹதா லஹு அம்லா, அவரு தன்னுடைய பாப்பா அம்மா இருக்காங்கல்ல, அப்பா அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஹதியா வர்றத அவரால் சொல்ல முடியுமா? உட்காந்துக்கிட்டு எனக்கு இது ஹதியா வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப என்ன நடக்குது? நான் அனுப்பியிருக்கிறேன், என்னுடைய வேலைக்கு போயிருக்கிற, பொது வேலைக்கு போயிருக்கிற, பொது பணிக்கு போயிருக்கும் பொழுது அப்படி கொடுத்தால் வாங்கக்கூடாதுங்கிற எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்ப என் பணி என்ன? சம்பளத்துக்காக வேலை செய்கிறேன், அதுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல நான் ஒன்று காக்கா பிடிப்பதற்காக வேண்டியோ அவங்ககிட்ட எதிர்பார்ப்பதற்காக வேண்டியோ அங்க ஊழ கும்பிடு போடுறது, சமைச்சு அடிக்கிறது, அந்த வேலை செய்யறது எதுவுமே செய்யக்கூடாது. அதான இதில் காட்டுது. எதுக்கு போனீங்க? உங்களுக்கு சம்பளம் பிடிக்குதா அந்த வேலையை பாருங்க, இல்லையா அதை விட கூடுதல் கிடைக்குதா பாருங்க. எந்த வகையிலும் பொருளாதாரத்தினுடைய அந்த திருடல் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வலா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், நீங்கள் பாத்திலான முறையில் அசத்தியமான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க எந்த வகையிலுமே சாப்பிட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தி சூரத்து பக்கரால 188வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் பதிவு செய்கின்ற பொழுது, லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ் லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். சூரத்து ரூம்ல 41வது வசனமாக அல்லாஹ் சொல்றான், இந்த கடலிலும் சரி தரையிலும் சரி ஃபசாத் என்று சொல்லக்கூடிய இந்த குழப்பம் ஏன் வருகிறது என்று சொன்னால், மனிதர்கள் செய்த அந்த தீவினையின் காரணமாக,
மனிதன் தன்னுடைய கரத்தால் தேடிக்கொண்டதன் விளைவாக வருகிறது என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் செய்யக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அதனால பேச்சா இருக்கிறதா இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, குடுக்கல் வாங்கல் இருந்தாலும் சரி, அதாவது உழைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே குழப்பம் அப்படிங்கிறத நாம ஏற்படுத்தி விடக்கூடாது. அது ஒரு முன்மாதிரி ஆயிடும். குழப்பம்னா எனக்கு தானே, நான் தானே அப்படி செஞ்சுட்டு இருக்கேன், இதை பார்த்து இன்னும் 4 பேர் முன்மாதிரியா எடுத்து அது சமூகத்தில் என்ன செய்யற புறையோடி போய் கிடந்து அது பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறி அல்லது அந்த சமூகத்தை அழிக்கக்கூடியதாக மாறிடும் என்ற எச்சரிக்கையை தான் இஸ்லாம் செய்கிறது. எனவே இந்த குழப்பங்களை நம்மின் மூலமாக வருவதிலிருந்து முதலில் நாம் என்ன செய்யணும், பாடம் படிக்கணும். நாம் அதிலிருந்து விலகணும், அதிலிருந்து ஒதுங்கி கொள்ளணும் அப்படிங்கிற பாடத்தை நமக்கு இஸ்லாம் தருகிறது. எனவே மோசமான ஒன்றாக இந்த குழப்பம் இருக்கிறது என்பதை புரிந்து அதை எல்லாம் விட்டு விலகி வாழக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் அல்லாஹ் தந்தரல வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல இந்த பூமியில் எந்த விதமான குழப்பங்கள் நடந்தாலும் சரி, அதையெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்முடைய சமூகத்திற்கு நமக்கு தந்திருக்கிறான். நாம் அதை செய்யக்கூடாது, ஆனால் இன்னைக்கு நாம அதை செய்யக்கூடியவர்களாக பலரும் இருக்கிறோம். அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாக்கணும். அப்ப செய்யக்கூடியவர்களை நாம செய்ய விடாம தடுக்கணுங்கிற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. எந்த தீமை உலகத்தில் நடந்தாலும் சரி, அந்த தீமைகளை நாம தடுக்கணும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், சூரத் ஆல் இம்ரான் 110வது வசனமா சொல்லும் போது, குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனித சமூகத்துல தோற்றுவிக்கப்பட்டதுல எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களோ அந்த சமூகத்துல நீங்கள் தான் சிறந்த சமூகம் அப்படிங்கிறான். ரொம்ப டாப்பானவங்க, ஏனைய உம்மத்து எத்தனையோ உம்மத்து சமூகம் முன்னாடி போயிருக்கு பாருங்க, அவங்கள விட நமக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். காரணம் என்ன? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. இந்த காரணத்திற்காக வேண்டி நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப தீமைகள் என்ன செய்யணும், நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது தடுக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தீமைகளின் காரணமாக நாமளும் அழிந்து விடுவோம் என்ற எச்சரிக்கையை ஒரு பெரிய செய்தியாக கப்பலை அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணமா சொல்றாங்க. பல தடவை கேள்விப்பட்ட செய்தி தான். கீழே போய் என்ன செய்யறாங்க, கீழே உள்ளவங்க மேலே போய் தண்ணி எடுத்துட்டு வரணுமேங்கிறதுக்காண்டி கீழே ஓட்டையை போட்டுறான்னு சொல்லி கப்பல்ல ஓட்டையை போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. மேலே உள்ளவங்க, கீழே உள்ளவங்க தானே அழிய போறாங்க, மூழ்கி சாக போறாங்க. நாம பேசாம மேல உட்கார்ந்துருப்போம்னு சொல்லி உட்கார்ந்துருந்தா எல்லாரும் சேர்ந்து உள்ள போக வேண்டியதுதான். அப்ப போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அழகான என்ன செய்யறாங்க, ஓமானத்தோடு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் தீமையை கண்டா கையால தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கையால போய் பிடிச்சி அதை தடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. இல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, அதுல முடியல அப்படின்னு சொன்னா நாவால சொல்லுங்க, வாயால போய் சொல்லுங்க. இல்லம் யஸ்ததி ஃபபி கல்பிஹி, அதுக்கு முடியல அப்படின்னு சொன்னா உள்ளத்தால் வெறுத்து விடுங்கள். வதாலிக அல்லாஹுல் ஈமான், இதுதான் ஈமான்ல கடைசி தரமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்மாலும் குழப்பம் வரக்கூடாது. பிறர் யார் செய்தாலும் அந்த குழப்பங்களை நாம தடுக்கணும். தடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த சமூகத்தில் உள்ள நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற பாடத்தை படிக்கிறோம். எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. ஒரு சிகரெட் குடிக்கிறாரா, அது மூலமா பெரிய குழப்பங்கள். எவ்வளவு பெரிய குழப்பம், பொருளாதாரம் மாத்திரமல்ல, அவருக்கு அருகில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அதனுடைய தீமைகளை, அதனுடைய நோய்களை அவர் உள்ள புகுத்துறார். ஆக இவ்வளவு பெரிய தீமைகள் நடக்கிறது. அதை கண்டும் காணாமல் ரூமுக்குள்ள சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு ரூம்ல தங்கி கொண்டெல்லாம் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை பார்க்கிறோம்னு சொன்னா அப்ப தீமையை என்ன செய்யறதில்ல, நாம கண்டுக்கிறதே இல்லை. ஆனா அல்லாஹ் அதை வெறுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தீமையை கண்டா 3 வகையில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் குழப்பங்கள் ஒழிய வேண்டும், குழப்பங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா விதமான முயற்சிகள் நாம் செய்வதோடு மட்டுமல்ல, எதுவெல்லாம் குழப்பமாக இருக்கிறதோ அந்த குழப்பங்கள் குறிப்பாக இளைய சமூகத்தில் இன்னைக்கு பரவிக்கிட்டு வருது. போதைப் பொருளுடைய கலாச்சாரம் என்னென்னமோ பேர் சொல்றாங்க, பயமா இருக்கு.
என்னென்னமோ பேர்கள் இன்றைக்கு இளைஞர் சமூகத்தை படிக்கக்கூடிய மாணவர்களை, குறிப்பாக மாணவிகளை பாதிக்கக்கூடியதாக இருந்து கொண்டு செய்தியை பார்க்கிறோம். அவர்களுக்காக அதிகமான பிரார்த்தனை செய்து சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற புரியோடி கிடக்கக்கூடிய அந்த தீமைகளை அல்லாஹ் களைந்தெறிய வேண்டும், அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்வோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.